ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அரசு ராஜா. கோவை மாவட்டத்தில் அன்னூர்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் கஞ்சப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் லோகேந்திரன். இவருக்கு 38 வயசு ஆகுதுங்க. உடைய மனைவி பேர் ஜாய் மெட்டல்டா. இவங்களுக்கு 28 வயசு. இந்த 2 பேருக்கும் 6 வயசுல ஒரு மகன் இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் இந்த பையன். இந்த குடும்பத்தில் பணத்துக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த லோகேந்திரன் வந்து ஒரு ஃபினான்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஏறக்குறைய ஒரு 50,000க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய நபர். கிராமத்துல 50,000 அப்படிங்கிறது நல்ல பணம். அதனால பண பிரச்சனை எல்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன குடும்பம். மொத்தமே 3 நபர்கள் தான் இருக்காங்க. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பத்துல மயிலாத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் இவங்க இந்த குடும்பத்துல டிசிஷன் எடுக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க, ரொம்பவே புத்திசாலின்னு சொல்லணும் அவங்க பாட்டி. அந்த பாட்டி சடார்னு மாரடைப்புனால இறந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 மாசமா மட்டும் ஒரு வீட்டுல பெரியவங்க இல்லாததுனால முடிவுகள் எடுக்கிறதுல மட்டும் சின்ன குழப்பம் இருக்கும். வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவே அன்பான அழகான ஒரு குடும்பம்னே சொல்லணும். இப்படி போயிட்டு இருக்கும்போது சரியா 2025 அக்டோபர் 23 பாட்டி இறந்து 5 மாசத்துக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல கணவன் மனைவி குழந்தை 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க படுக்கைக்கு போறாங்க. மனைவியும் மகனும் மட்டும் நல்லா தூங்கிடுறாங்க. ஆனா இந்த லோகேந்திரனுக்கு மட்டும் தூக்கம் வரல. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டி தான் இவரை தூக்கி வளர்த்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது, தனக்கு பிறந்த மகனை வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையில பெரிய உதவிகரமா இருந்தது இந்த பாட்டி. அந்த பாட்டியோட இறப்பு லோகேந்திரனை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால அவர் மட்டும் தூக்கம் இல்லாம புரண்டுகிட்டே இருந்திருக்காரு. ஒரு அரை தூக்கத்துல அப்படியே இருந்துட்டே இருந்திருக்காரு. நைட்டு சரியா ஒரு 3 மணி போல தன்னுடைய முகத்துல யாரோ தலையணையை வச்சு அழுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வந்திருக்குது. இது உண்மையா இல்ல கனவா அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்றதுக்கு உள்ள அந்த தலையணை இவருடைய முகத்துல ரொம்ப அழுத்தமா பதியுது. ஒரு கடத்துல மூச்சு விட முடியல அப்படிங்கிறதுனால இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டவர் எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக துடிக்கிறாரு. தன்னுடைய எல்லா பலத்தையும் திரட்டி யாரோ தன்னை கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து விடுபடுறதுக்காக பயங்கரமா போராடுறாரு. இவர் எவ்வளவு போராடுறாரோ அதை விட அதிக அளவு இவரை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை தலைவனையை வச்சுட்டு ஒரு முகத்துல பயங்கரமா அழுத்துது. உயிர் போராட்டத்துல எப்படியாவது பொழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பலத்தையும் திரட்டி அந்த தலைவனையை பிடிச்சி தள்ளுறாரு. அந்த நைட்ல தலைவனையோட யாரோ ஒருத்தர் போய் ரூம்ல கீழே விழுந்து இடிச்சு எந்திரிச்சு ஓடுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு லோகேந்திரன். இந்த லோகேந்திரன் அந்த பதட்டத்திலையும் எந்திரிச்சு தட்டு மாதிரி லைட்டை போட்டு அந்த நபர் எங்க ஓடுறான் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய வீட்டோட பின்புற கதவை திறந்துக்கிட்டு வெளியில இருக்கிற சுவரை ஏறி குதிச்சு அப்படியே ஓடுறான். இவருக்கு யார் இது, என்ன நடக்குது, இப்படி ஒரு கொலை முயற்சி நம்மள ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தனக்கு பக்கத்துல தன்னுடைய மனைவி மகன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியவே வரல. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவர் புரிஞ்சுக்கிறார். ஆனாலும் இந்த விஷயத்துல அவர் வந்து உடனடியா நம்ம ஏதாவது முடிவு பண்ணணும், இல்லைன்னா உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரமே அன்னூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவர் போயிடுறாரு. இந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி என்னுடைய உயிருக்கு வந்து நீங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை எடுத்துக்கங்கன்னு சொல்லி அவர் ஃபைல் பண்றாரு. அவங்க கேஸை ஃபைல் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா, யார்கிட்டையாவது நீங்க சண்டை போட்டீங்களா, எதிரிங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கும் பொழுது எனக்கு யாரு மேலே சந்தேகம் கிடையாது, உறுதியா தெரியும் வந்தது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றாரு. அந்த பேர் தான் நாகேஷ். இந்த நாகேஷ்க்கு 25 வயசு. இவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் கிடையாது, இவன் கர்நாடகாவை சேர்ந்தவன். சரி, இந்த நாகேஷ்க்கும் இந்த கொலை முயற்சிக்கும் என்னங்க சம்பந்தம், ஏன் இந்த நாகேஷ் வந்து உங்களை கொல்ல முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவங்களை விவரிக்க ஆரம்பிக்கிறார் லோகேந்திரன். 7 வருஷத்துக்கு முன்னாடி லோகேந்திரன் வந்து ஜாய் மெட்டில்டாவை சந்திக்கிறாரு. இந்த 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் லவ் பண்றாங்க. இந்த காதல் 2 வீட்லயும் தெரியும் பொழுது பெரிய அளவுல எதிர்ப்பு இல்லாம கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. இந்த வீட்டுல ஆதரவா இருந்தது நான் சொன்ன மயிலாத்தாள் அப்படிங்கிற பாட்டி. ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது வாழ்க்கை. கல்யாணம் பண்ண 2 வருஷத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த பையனை வளர்த்துட்டு இருக்காங்க அந்த பாட்டி. ஒரு பக்கம் கணவர் வேலைக்கு போயிடுறாரு. தன்னுடைய மகனும் ஸ்கூல் போற அந்த காலகட்டம் வந்தோடனே வீட்டுல தனியா இருக்கிற ஜாய் மெட்டில்டாவுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம மட்டும் சும்மா இருக்கமே, நம்மளும் ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க கணவர்கிட்டையும் சொல்றாங்க. நானும் படிச்சிருக்கேன் இல்லைங்க, நானும் ஏதாவது வேலைக்கு போறேன்னு சொன்னதும் ஓகேந்திரன் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா நீ வேலைக்கு போலாம் அப்படின்னு அவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. உடனே ஆல்ரெடி அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில. அதே கம்பெனில போயிட்டு அந்த வேலையை கேட்கறாங்க. அவங்களும்
இவங்க ஒர்க் பண்ண ஸ்டாஃப் தான் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை போட்டு கொடுக்குறாங்க. இவங்க லோன் அப்ரூவ் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேலை பார்த்த அந்த நிதி நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்பவே பாப்புலரான ஒரு நிதி நிறுவனம். ஏறக்குறைய நிறைய ஸ்டேட்ல இதோட பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கர்நாடகா மாநிலத்துல சிந்தாமணி தாலுக்கால இருக்கிற ஒரு பிரான்ச்ல நாகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் 25 வயசு, அந்த பையனும் வேலை பார்க்குறான். அந்த பையனும் இந்த லோன் அப்ரூவ் பண்ற அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான். வேலை நிமித்தமா வந்து 2 பேரும் பேசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த நாகேஷ் வந்து கோயம்புத்தூர் வரும்பொழுது ஜாய் மட்டும் பேசுவான். அதே மாதிரி 2 பேரும் இந்த லோன் அப்ரூவ் பண்ணும்பொழுது வீடியோ கால் மூலமா சம்பந்தப்பட்ட நபருடைய டாக்குமெண்ட்டை செக் பண்ணிக்கிறது, அப்ரூவ் பண்ணதுக்கான விஷயங்களை பேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு கம்பல்சரி பேசணும். அது மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க வீடியோ கால் மூலமா. சில நேரங்கள்ல இவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுதும் இந்த மாதிரி வீடியோ கால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்பொழுது எப்பெல்லாம் நாகேஷ் ஃபோன் பண்ணுவானோ அந்த நேரத்துல உடனடியா ஃபோன் எடுக்காம வீட்டுல இருக்கும்போது இவங்க நைட்டில இருப்பாங்க, வீட்டு ட்ரெஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட நம்ம நாகேஷ்ட பேச முடியாதுங்கிறதுனால ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பேசுவாங்களாம். ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த நாகேஷ் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணாம இருந்தா தொடர்ச்சியா ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்கான் இந்த நாகேஷ். வேற வழி இல்லாம போட்டிருந்த நைட்டியோட போன் அட்டன் பண்ணி பேசியிருக்கிறாங்க ஜாய். லோன் சம்பந்தமா பேசி முடிச்சதும் இந்த நாகேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஆபீஸுக்கு ரெகுலரா வர்றத விட வீட்டுல ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுவும் இந்த நைட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு புகழ்ந்திருக்கிறான். ஏறக்குறைய 7 வருஷமா நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படிங்கிற வார்த்தைய கேட்காமயே இருந்திருக்கிறாங்க இந்த ஜாய். லவ் பண்ணும்போது இவனுடைய கணவர் லோகேந்திரன் நீ அவ்வளவு அழகா இருக்கிற ஏஞ்சல் அது இதுன்னு பயங்கரமா புகழ்ந்துகிட்டே இருப்பாராம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தன்னுடைய மனைவியை புகழ்றதையோ இல்ல நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொல்றதோ, நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதோ லோகேந்திரனுக்கு பழக்கமே கிடையாது. பெரும்பாலான கணவர்களுக்கே பழக்கம் இல்லைன்னு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி இந்த வார்த்தையை 7 வருஷம் கேட்காத ஒரு பெண் இப்படி ஒரு அந்நிய ஆண் ஒரு நாகேஷ் வந்து சொன்னதும் இதை கேட்டதும் அன்னைக்கு பயங்கரமா சந்தோஷப்பட்டிருக்காங்க. அடுத்தடுத்து ஃபோன் பண்ணும்போது இந்த நாகேஷ்காகவே ரொம்ப ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்றதும் அடிக்கடி நைட்டி போடுறதும் அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஜாய். அப்படி இந்த 2 பேருக்குள்ளேயும் நெருக்க ஆரம்பிச்சிருக்குது. இது ரொம்ப டீசெண்டா போயிட்டு இருந்த இந்த பேச்சு ஒரு கட்டத்துல ஆபாசமா பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்ல உங்க நியூட் கால் பேசுறதும் ஆபாசமா வீடியோஸ் அனுப்பிக்கிறதுமா இந்த பழக்க வழக்கம் தொடர்ந்து இருக்குது. இது அதுக்கப்புறம் என்னவாயிருக்கு அப்படின்னா, இவன் அடிக்கடி கோயம்புத்தூர் வர ஆரம்பிச்சிருக்கான். வரும்பொழுதுலாம் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அன்னூர் பகுதியில் இருக்கிற ஒரு பாடாதி லாட்ஜ்ல. இந்த மாதிரி வேலைகளுக்கு பேர் போன ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்கி 2 பேரும் உல்லாசமா இருக்கிறத வாடிக்கையா வச்சிருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கணவருக்கு தெரியாது, வீட்டுக்கு இருக்கிற பாட்டிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாம வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பெல்லாம் வரானோ அப்பெல்லாம் வேலைக்கு லீவு போட்டுட்டு இவங்க 2 பேரும் அந்த லாட்ஜில் போய் தங்குறது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான கள்ளத்துறப்பை எவ்வளவுதான் பாதுகாத்து வச்சிருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியாம அதை மெயின்டைன் பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சே தீரும். அது டைம் பாம்ப டிஃபன் பாக்ஸ்ல கட்டிட்டே சுத்துற மாதிரி என்னைக்குனாலும் அது வெடிச்சிடும். அந்த மாதிரி இந்த கள்ளத்துறப்பு வெளில வர வேண்டிய ஒரு நாள் இருந்துச்சு. அந்த நாள் ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க காலையிலேயே எப்பவுமே 9 மணிக்கு மேல கிளம்புறவங்க அன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் கிளம்பியிருக்காங்க. ஏன் கிளம்புறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்னைக்கெல்லாம் இந்த நாகேஷ் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து அந்த லாட்ஜில் தங்குறானோ அன்னைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சீக்கிரமே கிளம்பிட்டு இருக்குது. எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிடுவாங்க. ரெகுலராக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ஜாப்புக்கு போவாங்க. நாகேஷ் வர்றப்ப மட்டும் இந்த ஸ்கூலில் விடுற பொறுப்பை வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்படி தன்னுடைய மகனையும் வீட்டுக்கார்ட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஸ்கூல்ல விட்டுருங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமா அவங்க கிளம்பி போறாங்க. லோகேந்திரன் தன்னுடைய மகனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதுதான் பையன் கேட்கறான் அப்பா கிட்ட, அப்பா எங்க பையனுடைய ஸ்கூல் டைரி அதுல கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதும், ஸ்கூல் டைரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பேக்ல எல்லாம் தேடி தேடி பாக்குறாரு. பேக்ல இல்ல. வீடு முழுவதும் 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க, எங்கேயுமே இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இப்ப பையன் சொல்றான், அப்பா அது அம்மாவுடைய ஸ்கூட்டில இருக்குப்பா, நேற்று நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது அதுக்குள்ளதான் வச்சேன், எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போற வழியில தான் இருக்கு அம்மாவுடைய ஆஃபீஸ், அங்க போய் டைரியை வாங்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அம்மாவுடைய ஆஃபீஸ்க்கு போறாங்க. போய் ஆஃபீஸ்ல விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, ஜாய் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டாங்களே, இன்னைக்கு வரலையே அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல இன்னைக்கு காலையிலேயே கிளம்பிட்டாலே, ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல விசாரிச்சுட்டு அங்க இல்லை அப்படின்னு சொன்னதும், எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாயுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி விசாரிக்கிறார். எங்கேயுமே தகவல் தெரியல. இதுக்கு முன்னாடி ஜாய்க்கும் ஃபோன் ட்ரை பண்றாரு. ஜாய் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மெல்லமா அவருக்கு பதட்டம் ஆயிட்டார். சரி மகனை கொண்டு முதல்ல ஸ்கூல்ல விட்டுலாம் சொல்லிட்டு ஸ்கூல்ல மகனை விட்டுட்டு தெரிஞ்ச இடத்துலலாம் போய் தேடி தேடி ஒரு டயர்டாகி
ஒரு மத்தியான நேரத்துல சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த அன்னூர்ல இருக்கிற மோசமான லாட்ஜ் சொன்ன இல்லையா, அந்த லாட்ஜ் வழியா அவர் திரும்பி போகும்போது பார்த்திருக்கிறார். லாட்ஜில இருந்து தன்னுடைய மனைவி இறங்கி வர்றாங்க, சிரிச்சுக்கிட்டே இறங்கி வர்றாங்க. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு திரும்பி வந்து வண்டியை நிறுத்திட்டு ஜாய்கிட்ட போய் கேட்கறாங்க, என்னம்மா இங்கேருந்து வர, நீ ஆபீஸ்ல போறேன்னு சொன்ன அப்படின்னா இவரை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க அந்த ஜாய். அதுக்கு ஜாய் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இங்கேதான் எனக்கு மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னுக்கு பின் முறைனா ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க பேசுறதுல உண்மை இல்லை அப்படிங்கிறது லோகேந்திரனுக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 10 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா மனைவி உண்மை சொல்றாங்களா போய் சொல்றாங்களான்னு. இதை கேட்டது லோகேந்திரன் என்ன பண்றாருன்னா, சரி உன்னுடைய மீட்டிங்ல இருக்கிற மற்றவங்களாம் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்காம லாட்ஜுக்குள்ள போறாரு. அவங்க எந்த ரூம்ல மீட்டிங் நடந்துச்சு சொன்னாங்களோ அந்த ரூமு போய் ஒரு காலிங் பில்ல அழுத்தி கதவை திறந்து உள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள நாகேஷ் வந்து துண்டை கட்டிட்டு பெட்ல உட்காந்துருக்கான். அந்த ரூம் இருந்த அலங்கோலம், அவன் உட்கார்ந்து இருந்த அலங்கோலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா அந்த இடத்துலயே சண்டை போடுறாரு லோகேந்திரன் தன்னுடைய மனைவிட்ட. எப்படி இப்படி நீ பண்ண, எனக்கு எப்படி துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க சண்டை போடுறாங்க. இந்த சண்டை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடருது, பயங்கரமா சண்டை. பாட்டி தான் இந்த சண்டையை சமாதானப்படுத்துறாங்க. சரிப்பா தெரியாம பண்ணிட்டாவ, நீ மன்னிச்சிடு, உங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைக்காவது நீங்க 2 பேரும் சண்டை போடாம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த லோகேந்திரனுக்கு இவளை நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கு கோவம் வந்திருக்குது. பாட்டி சமாதானப்படுத்தி 2 பேரையும் அப்படி ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. ஜாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தெரியாம பண்ணிட்டேங்க, எப்படி நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் வேலைக்கும் போகல, அந்த நாகேஷ் கூட நான் தொடர்புல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை டோட்டலா கட் பண்ணிடுறாங்க. வேலையும் அன்னையோட குவிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருந்துட்டு வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு பாட்டிக்கு ஹெல்ப் ஆகும், மகனை ஸ்கூலுக்கு அனுப்புறது படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்குது. ஏறக்குறைய ஒரு 4-5 மாசம் கழிச்சுதான் இந்த பாட்டி இருக்கிறாங்கல்ல, பாட்டி ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. பாட்டி இறந்து போய் ஒரு 5 மாசம் கழிச்சுதான் நான் சொன்ன அந்த நைட்ல மொத்த குடும்பம் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த லோகேந்திரனை கொல்றதுக்காக ஒருத்தன் வந்தான். அந்த நாகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் கம்ப்ளைண்ட கொடுத்தாரு. இந்த மொத்த கதையும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதும், சோ எனக்கு தெரியும் சார், வந்தது நாகேஷ் தான், என்னுடைய மனைவி கூட அவன் தவறான உறவுல இருந்தா நான் கண்டிச்சு நிறுத்திட்டேன், என் மனைவி திருந்திட்டாங்க, இந்த பையன் மட்டும் திருந்தல சார், நான் கொலை பண்ணி வந்துட்டான் அப்படின்னு சொன்னதும் அடுத்ததான் இந்த கேஸை ஃபைல் பண்ண போலீஸ் வந்து அவன் மனைவியை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. இந்த நாகேஷ் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் போட்டு அவனை தேடுறாங்க. ஆனா இதற்கு இடையில இந்த நாகேஷ் கர்நாடகாவில் இருக்கிற அவங்க சொந்த ஊர்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஆள் அங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு ஒரு 4-5 நாள் தேடுனதுல கோயம்புத்தூர்ல ஒரு பகுதியில கார்ல சுத்திட்டு வந்திருக்கிறான் இந்த நாகேஷ். அவனை கைது பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு, எல்லா விஷயத்தையும் ஜாய் வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த கூட நீ மறைக்க கூடாது, அப்படி நீ மறைக்காம சொன்னீங்கன்னா உனக்கு கிடைக்கிற தண்டனையில பாதியா தர்றதுக்கு நாங்க வந்து ஏற்பாடு பண்ணுவோம், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சதும் இந்த நாகேஷ் சொல்லியிருக்கான், ஆமா சார் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், நான் கொலை பண்ணது உண்மைதான் சார் அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்கான். போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சது கொலை முயற்சி, லோகேந்திரனை தலையணையை வச்சுட்டு மூஞ்சில அழுத்தி கொல்ல முயற்சி பண்ணதுதான் விசாரிக்க ஆரம்பிச்சது. ஆனா நாகேஷ் என்ன சொல்றான்னா, நான் கொலை பண்ணது உண்மை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இதை கேட்டதும் போலீஸ் வந்து சரிடா அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, யாரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இப்போ நாகேஷ் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொன்ன கதை என்ன அப்படின்னா, அன்னைக்கு லாட்ஜில் 2 பேரும் மாட்டினாங்க இல்லையா, மாட்டினதுக்கு அப்புறம் ஜாயை வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சண்டையாகி போய் சமாதானப்படுத்தி பாட்டி 2 பேரையும் வாழ வைக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒரு 2-3 டேஸ் அப்படியே எந்த தொடர்பும் இல்லாம ஜாயும் நாகேஷுடைய போனை வந்து பிளாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மெல்லமா அவனுடைய நம்பரை ரிலீஸ் பண்ணிட்டு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. வீட்டுல நடந்த எல்லா சண்டையும் சொல்லியிருக்காங்க. எப்படியாவது இந்த உறவை விடணும் அப்படி சொல்லி அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா கள்ள தொடர்பு அவங்களால விட முடியல. தன்னுடைய கணவனுக்கு தெரியாமையும் பாட்டிக்கு தெரியாமையும் மறுபடியும் வீடியோ கால்ல 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நியூடு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறது, 2 பேரும் ஆபாசமா பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவை யாருக்கும் தெரியாம அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் கூட இப்படி பேசிட்டே இருக்கிறோம், 2 பேரும் சந்திக்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய தவிப்பா இருந்துட்டே இருந்திருக்கு. எப்படி சந்திக்கிறது, ஏன்னா இந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, கணவன் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, ரொம்ப கோவத்தோட இருக்கிறாரு, சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில போகவே முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் என்ன பண்றது எப்படி சந்திக்கிறதுங்கிற தவிப்புல இருக்கும்போதுதான் ஒரு நாள் உன்னுடைய கணவர் மதுரைக்கு வேலை நிமித்தமா போக போறேன் சொல்லி முதல் நாள் சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த தகவலை நாகேஷ்ட சொல்லிட்டு, என்னுடைய கணவர் நாளைக்கு வெளில போக போறாரு, நீ வந்தீங்கன்னா எப்படியாவது வீட்டுல பாட்டி மட்டும் இருப்பாங்க,
பாட்டியை ஏமாத்திட்டு நான் வந்துடுறேன், நம்ம லாட்ஜில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்கு கணவன் போனதும் இவன் கோயம்புத்தூர்ல லாட்ஜில் வந்து தங்கி ஜாயோடைய போனுக்காக வெயிட் பண்ணி எடுத்திருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜாய்க்கு அதிர்ஷ்டம் அடிக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து ஊர்ல இவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை ஜாய்கிட்ட சொன்னதும் ஜாய்க்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. நம்ம தேடி வெளில எங்கேயும் போக வேண்டியதில்லை, இந்த நாகேஷை வீட்டுக்கே வர வச்சிடலாம், ஏன்னா கணவனும் இல்லை பாட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்புனதும் நாகேஷ் போன் பண்ணி வீட்டுக்கே வந்துட்டு சொல்லி வீட்டுக்கே கூப்பிட்டுருக்காங்க. அவனுக்கு வீட்டுக்கே வந்திருக்கான். வீட்டுல கதவு சாத்திட்டு 2 பேருமே உல்லாசமா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெளியூருக்கு போன பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதிலே திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து வெளிக்கதவை சாத்திட்டு உள்தாப்பா போட்டு என்ன பண்றாவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஜாய் வந்து கதவை திறந்தவங்க வெளியில பாட்டியை பார்த்துட்டு பதறி போயிருக்காங்க. பாட்டிக்கு இவன் முழிக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ள பாத்துருக்கா. பெட்ரூமுக்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு தெரிய வந்தோடனே 2 பேர்ட்டையும் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. பாட்டி ஏற்கனவே வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் நான் சொன்னதுனாலதான் என் பேரன் உன்னை வாழ வச்சுட்டு இருக்கான், நீ இப்பயும் திருந்தல அப்படின்னா இதுக்கப்புறம் நீ திருந்தவே மாட்ட, நீ குடும்பத்தை அழிக்க வந்தவ, இதை நான் என் பேரன்ட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. ஜாய் வந்து சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட மயிலாத்தலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இவ திறந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரனுக்கு இந்த தகவலை சொல்றதுக்காக போன் எடுத்து டயல் பண்ணியிருக்காங்க. இத ஜாயும் நாகேஷ் பார்த்துட்டு இருந்துட்டு இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது, மிகப்பெரிய சண்டை ஆயிரும் சொல்லிட்டு அங்க இருக்கிற துணி எடுத்து நாகேஷ் மயிலாத்தலுடைய முகத்துல வச்சு அழுத்திருக்கான். ஒரு 5 நிமிஷத்துலயே மயிலாத்தல் அப்படியே உயிர் போய் சடலமா கீழே விழுந்திருக்காங்க, இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் இப்ப பதட்டத்துல இப்படி கொலை பண்ணிட்டோம், என்ன பண்றது, இதை எப்படி கதையா மாத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க உடனடியா ஜாய் தன்னுடைய கணவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு போன் பண்ணிருக்காங்க. அடுத்த 2 நிமிஷத்துல போன் பண்ணி ஏங்க பாட்டிக்கு உயிர் போயிருச்சு நீங்க வந்துருங்க அப்படின்னு தகவல் சொன்னதும் இவர் அடிச்சு பிடிச்சிட்டு அங்க வர்றாரு. சொந்தக்காரங்க எல்லாருமே வர்றாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாகேஷ பின் கதவுடியா ஏறி குதிச்சு ஓடி போயிருச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்படி சொந்தக்காரவங்க இந்த லோகேந்திரன் எல்லாருமே வந்து பார்த்துட்டு பாட்டி இறந்து போனதை பார்த்ததும் அவங்களுக்கு அப்போ வரைக்கும் ஜாய் மேல சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்படி ஒரு படுபாதக செயலை செய்வாளா, யாருமே செய்ய மாட்டாங்க, யாருமே எப்படி யோசிப்பாங்க இந்த விஷயத்த. அதை வந்து அதுக்கப்புறம் பாட்டியோட சடலத்தை வச்சு எனக்கு வந்து யாருமே கிடையாது, நான் அனாதை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. 70 வயது பாட்டியோட அந்த சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த பாட்டியோட சடங்கு வரைக்குமே ஜாய்க்கு பயங்கர பதட்டத்தோட இருந்திருக்காங்க. நம்ம மாட்டிக்குவோமோ, யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, போலீஸ் வந்துருமோ, நம்மளை கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இருந்தவங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம பாட்டியோட உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணதும் அதுக்கப்புறம் ஜாய்க்கும் நாகேஷ்க்கும் பயங்கரமான சந்தோஷம். நம்ம ஒரு கொலையே பண்ணிட்டோம், நம்மளை யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மாசம் இவங்க 2 பேரும் மறுபடியும் கணவர் வேலைக்கு போனதும் வீட்டுக்கே வர சொல்லி நாகேஷோட உல்லாசமா இருக்கிறதுன்னு தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. இந்த 5 மாசத்துல அவங்களுக்கு என்ன வாய்ப்புச்சுன்னா, நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோம், போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், யாருமே நம்மளை கண்டுபிடிக்கல, அதனால நம்ம மிகப்பெரிய புத்திசாலி, நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதனால நமக்கு இப்ப தடையா இருக்கிற இந்த கணவரையும் நம்ம போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ணி தான் அக்டோபர் மாதம் 23 அன்னைக்கு நைட் வந்து நாகேஷை வர சொல்லி நைட் நல்லா தன்னுடைய கணவர் தூங்கிட்டு இருக்கும்போது தலைவணியை இவங்களே கொடுத்து முகத்துல வச்சு அழுத்த சொல்லியிருக்காங்க. அழுத்துறது மட்டும் இல்லாம அழுத்தும் போது பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சம்பவத்துல ஓடி போகும் பொழுது லைட்டை போட்டிருக்காரு லோகேந்திரன். அப்போ இந்த மனைவி அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததை அவர் பார்த்துருந்திருக்காரு. ஆனாலும் கூட தன்னுடைய மனைவி அப்ப கேட்காம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ்ல ஒப்பிச்சிடறான் இந்த நாகேஷ். அதுக்கப்புறம் போலீஸ் இந்த நாகேஷையும் ஜாய் மெட்டில்டாவையும் கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. இப்ப மத்திய சிறைச்சாலை கோயம்புத்தூர்ல 2 பேர் இருக்காங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான கள்ள தொடர்பு என்னைக்கு இருந்தாலும் ஊருக்கு முன்னாடி அம்பலப்பட்டு ஒரு கொலையிலையோ இல்ல தற்கொலையிலையோ மிகப்பெரிய அவமானத்திலேயோ வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸும் ஒரு நல்ல சாட்சியான கேஸ். சரி, இந்த கேஸ் பத்தியான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஆர்.எஸ். ராஜா. நன்றி, வணக்கம்.